இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் நல்லா சூடான உடனே இது கூட பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3மே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டெல்லாம் வதங்கின உடனே கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட நான் கொஞ்சமாக குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபுட்டுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது துருவி வச்சிருக்கிற கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே கொஞ்சம் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட பாசிப்பருப்பு, மூங் தால் 2 டேபிள் ஸ்பூன் கழுவி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே பாசிப்பருப்பையும் லைட்டாக வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் குக்கரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு 1 or 2 மினிட்ஸில் அந்த வெஜிடபிள்ஸ், பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். பாத்திரத்தில் செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இந்த பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸில் இந்த பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த காயெல்லாம் முழுசாக இல்லாமல், பருப்பு முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சிருங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், பருப்பு எல்லாத்தையும் நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது கூட இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அதில் அவல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஓட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரவா சேர்த்துக்கலாம். ஸோ எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரே டைமில் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதை நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவா வெஜிடபிள் கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். லஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சமாக தயிர் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 4 டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பருப்புக்கு. இது கூட ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 மிளகு காரத்துக்கு, அது கூட கொஞ்சமாக ஜீரகம், இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் டக்குன்னு சாதம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சால் ஒரு 15 நிமிஷம் ஆகும் அதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு. இப்போ இது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, ஆனியன் எல்லாம், அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு. இப்போ இது பச்சை வாசனை போக வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, மூங் தால், பாசிப்பருப்பு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா குழைவாக வேகணும் குழந்தைக்கு அப்படின்னா. அரிசியும் பருப்பும் 1 டம்ளர் அப்படின்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி பிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாதம் குழைவாக வரும். ஓரளவுக்கு மென்று சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா 1க்கு 2 அந்த அளவுக்கு 1:2 அந்த ரேஷியோவில் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், டக்குன்னு ரெடி ஆயிரும். இது கூட உப்பு சேர்த்துட்டேன். நான் இப்போது தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து வேக வச்சாச்சு. அடிக்கடி வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு தட்டு வச்சு கூட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா குழந்தை சாப்பிட்ற மாதிரி நல்லா குழைவாக வந்து வெந்துடும். இதை நல்லா மசிச்சுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் டின்னருக்கு செய்கிறதால குக்கிங் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் செய்திடலாம். பாத்திரத்தில் செஞ்சால் ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது கூட 4 ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது இது கூட பொடிசான இருக்கிற சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் எல்லாம் ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ குழந்தைங்களோட ஃபுட்ஸில் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு துண்டு தக்காளி, அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் அவல் இல்லைனா ரெட் அவல் என்ன வேணுனாலும் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அவலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையுமே ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். ஒன்றாவே போட்டு ஊற வச்சுருங்க. இந்த அவலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் வந்து ரோல்டு ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவல் அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு ரெண்டுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது.
இப்போது இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு அவல் வந்து குயிக்காக வெந்துடும். ஆனால் பாசிப்பருப்பு வேக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கப்புக்கு மேலேயே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. அடுத்தது பெப்பர் தூள், இது வந்து கொஞ்சம் காரத்துக்காக. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே குலைவாக சூப்பராக குயிக்காகவே ரெடி ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இது ஃபுல்லாக குக்காக ஒரு 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பாசிப்பருப்பு வந்து நல்லா குலைவாக வேகணும். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா சூப்பராக நம்மளோட ஃபுட்டு ரெடி ஆயிருச்சு. இதை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாவே போதும். ரொம்பவே குலைவாக இருக்கும். இல்லை இன்னும் நல்லா பியூரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். நம்மளோட பேபி ஃபுட் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஃபுட்டை நீங்கள் மார்னிங் ஒரு கதகதப்பான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், டின்னராகவும் கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.